பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்ன நாங்க தான் கொள்கை இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றது அது ஒரு கட்சியுடைய கொள்கை கிடையாது. ஒரு கட்சியுடைய கொள்கைனா என்ன? நாசிசம்னா என்ன? நாஜிகளுடைய கொள்கை என்ன? ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கொள்கை இருக்குது. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு என்று ஒரு கொள்கை இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கே ஒரு கொள்கை, பிஜேபிக்கே வேற கொள்கை. அதே போல காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்குது. தேசிய அளவிலான காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்குது. திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. அது கொள்கை வடிவில் ஒரு புத்தகமாகவே வடிவமைச்சு 2016 அண்ணன் சீமானவர்கள் வெளியிட்டாங்க. இதெல்லாம் கொள்கை. நாங்கள் வந்தால் எங்கள் கட்சி இந்த விஷயங்களை இதன் அடிப்படையில் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் நாங்க மீற மாட்டோம். எங்களுடைய கட்சி இந்த கொள்கையிலிருந்து மீறாது அப்படின்னு சொல்லி சொல்வது கொள்கை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அந்த விஜய் கட்சி மீது சமீப காலமாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் உட்பட எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. குறிப்பா ஜோசப் விஜய் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், லயோலா மணி ஆகட்டும், இந்த நிகழ்ச்சி நடந்ததுல இந்த ஜேபிஆர் கல்லூரியுடைய உரிமையாளர் ரெஜினாவாகட்டும், எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத அவர் ஃபாலோ பண்ற ஒரு ஆளாக இருந்தா இந்த விமர்சனத்தை முதல்ல சரி செய்யும். தன்னோடு இருப்பவர்கள் எல்லாரும் கலந்தவர்களாக எல்லோரும் முடிவெடுக்கிற இடத்துல எல்லோருமே அமர்த்துறது தான் அந்த வாசகத்துக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனா விஜய் அவர்கள் அதை செஞ்சிருக்காரா அப்படின்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான் எழுது. ஏன்னா அவரை ஆதரிக்கிறவங்க, அவருக்கு பின்னாடி ஆலோசனை சொல்றவங்க எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. நான் மதத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி நான் பார்க்க விருப்பப்படல. ஆனா இந்த குற்றச்சாட்டை சோசியல் மீடியால விஜய் மீது வைக்கிறாங்க. அதை விஜய் முதல்ல சரி செய்யணும். அதை அப்போ விஜய் சரி செஞ்சாதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த கருத்தை சொல்வதற்கு தகுதியான ஆளு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்.